பிரகாஷ் அண்ட் சைந்தவி தமிழ் சினிமாவில் மிக க்யூட்டான பேர் அப்படிங்கிற பேர் வாங்கினவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்டேஜில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாவே அங்கே அழுகாத யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அந்தளவுக்கு எமோஷனாக வந்து ரெண்டு பேருமே ரொம்ப சூப்பராக பாடுவாங்க. இவங்களோட பேர் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி ஒரு பேராக இருக்க முடியாதா அப்படிங்கிற அளவுக்கு ஏங்கின மாதிரி தான் இந்த ஒரு பேர்னு சொல்லலாம். பட் ரீசன்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணி டிவோர்ஸ்க்கு வந்து சம்மந்தம் வாங்கியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரோட டிவோர்ஸ்லேயுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரிஞ்சதுன்னா, ரொம்ப யூனிக் எமோஷனா வந்து அழகா டிவோர்ஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது புரிய வந்திருக்கு. எதனால அப்படின்னா, ஜிவி பிரகாஷ் வந்து ரீசெண்டா நிறைய கான்செர்ட் பண்ணிட்டு வராரு. எல்லா கான்செர்ட்லயுமே வந்து பாத்தீங்கன்னா சைந்தவி வந்து பாடுறாங்க ஆஸ் அ ப்ரொஃபஷனா மட்டும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, ஜிவி பிரகாஷ் அண்ட் சைந்தவி கடைசியா வந்து கோர்ட்டுக்கு போன இடத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே கார்ல தான் வந்து இறங்கியிருக்காங்க. ரொம்ப ப்ரொஃபஷனாவும் ரொம்ப மெச்சூர்டான டிவோர்ஸா தான் இது இருந்திருக்கு அப்படிங்கிறது சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து திவ்ய பாரதி அண்ட் ஜிவி பிரகாஷ் காம்பினேஷன் பண்ணி நிறைய வந்து காதிப் வந்து வந்துட்டு இருக்கு நம்மளாலேயே சொல்ல முடியுது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா திவ்ய பாரதியும் ஜிவி பிரகாஷும் கிங்ஸ்டன் ப்ரமோஷனுக்காக நிறைய ஈவெண்ட்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. அந்த ஈவெண்ட்ல ஜிவி பிரகாஷும் திவ்ய பாரதியும் சேர்ந்து இருக்கிறத பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்ப பேரா பார்க்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய காதிப் வந்து வந்துட்டு இருந்தது. அந்த காதிப் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா திவ்ய பாரதி இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திவ்ய பாரதி தமிழ் சினிமால இருக்க ஹீரோஸ் கூட யாரு கூட நான் டேட்டிங் போக மாட்டேன். குறிப்பா சொல்லணும்னா எனக்கு ஹீரோஸ் கூட டேட்டிங் போறது பிடிக்கவே பிடிக்காது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ கமெண்ட் பாக்ஸ்ல ரொம்ப கலாச்சிட்டு வராங்கன்னு சொல்ல முடியுது. எப்பா இப்படி ஹீரோ கூட டேட்டிங் போக மாட்டேன்னு சொல்றீங்கன்னா வேற யாரு கூட போவீங்க? அது மட்டும் இல்லாம இத்தனை நாள் ஜிவி பிரகாஷ் கூட இருந்தீங்களே அது என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பரப்பது மிக தவறான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுது. திவ்ய பாரதி ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா இந்த இஷ்யூஸ்க்கு வந்து விளக்கமா வந்து விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. எங்களோட ரெண்டு பேரோட எமோஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறிப்பா பேச்சுலர் படத்துல நாங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் மூலியமா வந்து எல்லா யூனிக்கா இருந்ததுனால தான் இந்த மாதிரி வந்து கான்டென்ட் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து படத்துல ஒர்க் ஆனிச்சு. பட் அதை வந்து அவங்க ஆஃப் சைட்ல இப்படி எழுதுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் விட்டுருக்காங்க. பட் இப்போ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து விட்டதை நம்ம எல்லாருமே ரொம்ப மதிச்சு வரவேற்கணும் தவிர்த்து இதை திருப்பி திருப்பி கலாய்ச்சி இந்த பிரச்சனையை பெருசா உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒரு முக்கியமான விஷயமா நான் இங்கே பதிவு செய்ய விரும்புறேன்.